கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடு கூடிருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 22வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 22வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம் மத்தியிலே இடைவிடும்படியாக தெய்வ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இடத்துல தங்கும்படியா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. தேவன் நீர் எங்களோடு பேசியருளுவீராக, எங்களை நடத்தியருளுவீராக. எல்லா துதி கன மகிமையிலும் நமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 22வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, குற்றம் சுமராது என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேவ வார்த்தையின் தலைப்பு குற்றம் சுமராது. நீங்க வசனத்திலே வாசித்தோம் என்றால் சங்கீதம் 34:22 சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. யாருடைய வாழ்க்கையிலே தேவன் குற்றம் சுமராதவர்களாய் அவர்களை நடத்துகிறாராம்? அவரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே. அவரை நம்புகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? எல்லாருமே அவரை நம்புகிறார்கள் அல்லவா? அவரால் ரட்சிக்கப்பட்டு அவரை நம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு அவரை நாம் நம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம், அவரை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா இங்கு தெளிவை சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்கள் மீது குற்றம் சுமராதாம். அப்ப அவரை நம்புகிறவர்கள் என்றால் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனாய் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இங்க வசனம் 3 காரியத்தை காட்டுகிறது. யார் கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள், அல்லது யாருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்கள் குற்றம் சுமராதபடி அவர்களை காத்துக் கொள்ளுகிறாராம். ஒண்ணு, அவர் கர்த்தரை நம்புகிறவர்கள். அப்படின்னா யார் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஏசாயா 50:10 சொல்லுகிறது, முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள், இரண்டாவது அவருடைய சொல்லை கேட்கிறவர்கள், மூன்றாவது அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். ஒன்னு கர்த்தரை பயப்படுகிறவர்கள், இரண்டாவது அவர் சொல்லை கேட்கிறவர்கள், மூன்றாவது அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த பயம், கர்த்தருடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவரை நம்புகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவரை நாம் நம்ப வேண்டும். அவருக்கு பிரியமானபடி நாம் வாழணும்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே அதை நாம் பயத்துடனே நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இது ஜீவனுள்ள வார்த்தை, இது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை, இதை நான் அலட்சியமா எண்ணக்கூடாது என்று சொல்லி அதை நாம் சீரியஸா எடுத்து நடக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் மாறுகிறது. இரண்டாவது அதே வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி. அப்ப இங்க இரண்டாவது சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேதத்தை வாசிக்கிறது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆனா இரண்டாவது ஒரு காரியம் சொல்லி இருக்கு பாருங்க, அவருடைய சொல்ல கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனும். கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதே அவர் வெளிச்சம் உள்ளவர், அவர் ஒளியின் தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பி வருகிறவர்களுக்கு, அவர் ரட்சிப்பை பெறுகிற எல்லாருக்கும் வெளிச்சம் உண்டு. அவர்கள் இருளிலே நடக்க போகிறது கிடையாது.
ஆனாலும் இங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? நான் தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்கள் நாம் தேவனை பின்பற்றி போகும் பொழுது, சில நேரம் நாம் தேவனை நம்பி போகும் பொழுது, அங்கு இருளான பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டியதாய் காணப்படும். இருளான சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்ல வேண்டியதாய் காணப்படும். நம்மளை சுற்றிலும் பார்த்தாலும் தீமைகள் காணப்படும். நம்மளை சுற்றிலும் பார்த்தாலும் இருட்டாய் காணப்படும். ஆனா கர்த்தர் சொல்வார், நீ அதுக்குள்ளதான் நடந்து போகணும். உங்களை சுத்தி பார்த்தாலும் போராட்டம் இருக்கும், உங்களை சுத்தி பார்த்தா பிரச்சனைகள் இருக்கும், உங்களை சுத்தி பார்த்தால் எப்ப மிருகங்கள், காட்டு மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ண அது எதுவுமே தெரியாது. அந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்வார், நீ இதனூடாகத்தான் நடந்து சொல்ல வேண்டும். அந்த நேரத்துல தேவன் இருந்தா அங்க வெளிச்சம் இருக்கும் அல்லவா? அப்ப தேவன் தான் இதை சொல்லலன்னு சொல்லி நாம் வழி விலகி போனோம் என்றால் அது கர்த்தரை நம்புகிற அனுபவம் அல்ல. அப்ப கர்த்தரை நம்புகிற அனுபவம் என்பது அவர் எங்க கையை காட்டுகிறாரோ அந்த பகுதியிலே நாம் சொல்லணும். அது ஒரு இருளின் பகுதிகளாய் இருக்கலாம், வெளிச்சமே நுழைய முடியாத இடமாய் இருக்கலாம். இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடித்த ஒரு இடம் வெளிச்சம் நுழைய முடியாத இடம் நீங்க பார்த்தீங்கன்னா, முந்தையெல்லாம் சொல்லுவாங்க அது காடு, அமேசான் காடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வெளிச்சம் நுழைய முடியாது. ஏன்னா கீழே பார்த்தீங்க, அதுக்கு ஆதாரம் என்னன்னா கீழே அந்த தரை எல்லாமே அந்த ஈரப்பதம் உள்ள தரையா இருக்கும். ஈரப்பதம் உள்ள தரையா இருக்கிறதுனால அதுல நடக்க கூட முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த அமேசான் காடுகள் அடர்த்தியான பகுதியில் வெளிச்சம் உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை காட்டிலும் இப்ப ரீசெண்டா இப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது என்னன்னா பிளாக் ஹோல். நம்ம பூமியை விட்டு வெளியில அண்ட சராசரத்துல அந்த வான விரிவுல இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் என்று ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள வெளிச்சம் போச்சுன்னா அதுல இருந்து அந்த வெளிச்சம் வரவே முடியாது. அது அந்த வெளிச்சத்தை அந்த இடம் பிடித்து வைத்துக்கொள்ளும். அதனாலதான் அது பிளாக் ஹோல். ஏன் பிளாக் ஹோல் என்று சொன்னா, நீங்க உண்மையான ஒரு கருப்பு நிறத்தை, அதாவது உண்மையான பெர்ஃபெக்ட் கருப்பு நிறத்தை எடுத்து அதுல ஒரு வெளிச்சத்தை நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அந்த கருப்புல இருந்து பிரதிபலிக்கவே பலிக்காது. அது பிரதிபலிக்குதுன்னா இன்னும் அது கருப்பாகல, அதுல இன்னும் கொஞ்சம் மற்ற கலர்கள் வெளிச்சம் இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உண்மையான கருப்பை நீங்க எடுத்து வச்சு, உண்மையான கருப்பு கலரை எடுத்து வச்சு நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் 100% கருப்பு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளிச்சமே வராது. அது அப்படியே அந்த வெளிச்சம் அதோட அதுக்குள்ளேயே மறைஞ்சு போறோம். அதனாலதான் அதை பிளாக் ஹோல் என்று சொல்லி அதுக்கு அப்படி பேர் எடுக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிச்சம் இல்லாத சூழ்நிலையை காட்டுது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு வெளிச்சம் இல்லாத சூழ்நிலையிலும் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அதுதான் தேவனை நம்புகிற அனுபவமாய் காணப்படுகிறது. வெளிச்சம் இல்லாத சூழ்நிலையிலும். இதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 23வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த வசனத்தை எத்தனை முறை நம்ம வாசிச்சிருப்போம். இந்த வசனம் ஒண்ணு சொல்லுது பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்குல தேவன் இருக்கும் போது ஏன் மரண இருளின் பள்ளத்தாக்குல போனோம்? கர்த்தர் தானே ஜீவனுள்ள தேவன் அல்லவா? அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார் அல்லவா? ஆனாலும் ஏன் மரண இருளின் பள்ளத்தாக்குல போனோம்? ஏனென்றால் அது மனிதனுக்கென்று தேவனால் நியமிக்கப்பட்ட காரியமா இருக்கு. கர்த்தர் தான் சில நேரங்கள் அப்படி நம்மளை நடத்துவார். கர்த்தர் தான் அந்த பாதையில நடத்துவார். நீங்க மத்தேயு 14வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சீசர்களை இயேசுதான் அழைத்து செல்லுகிறார், இயேசுதான் அனுப்பி விடுகிறார். ஆனாலும் அவர்கள் அக்கறைக்கு போய் சேர முடியாதபடி சாயங்காலத்துல இருந்து காலை வரைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசுதான் அவர்களை அனுப்பினார். ஆனா ஏன் அவர்களுக்கு தடை? ஏனென்றால் அதுல அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அதுல அவர்கள் கடலின் மீது நடக்குகிற அனுபவத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் தேவன் அனுமதித்தார். அப்ப இந்த வசனத்தை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தோடு காணப்படணும், ஒன்றைய புரிந்தவர்களாய் காணப்படணும். நான் போகிற எல்லா பாதையும் தேவனால் நடத்தப்பட்டால் சில நேரங்கள் அதில் வெளிச்சம் இருக்கும், சில நேரங்கள் அதில் இருள் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளோடு அதில் வருகிறவராய் காணப்படுகிறார். சங்கீதக்காரன் 23:4 சொல்லுது பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நாம் போராட்டத்துல போகும் பொழுது, நம் கஷ்டத்துல போகும் பொழுது, நம் பாடுகளின் மத்தியில போகும்போது கர்த்தர் நம்மளோடு இல்லை என்கிற எண்ணத்தில் நாம் காணப்படக்கூடாது. கர்த்தர் இருந்தா ஏன் இப்படி நடக்கணும் என்று நாம் சொல்லிக்கொண்டு அலையக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, தேவன் இருந்தா ஏன் இந்த பாடுகள் வரணும், தேவன் இருந்தா ஏன் இந்த சோதனைகள் வரணும்? ஏன்னா அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது. கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறதுக்காக அதை அனுமதிக்கிறார்.
நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களை வனாந்தரத்திலே கர்த்தர் வைத்து உருவாக்கினார். எப்படி? பட்டயங்களை பிடிக்கிறவர்களா. அதுக்கு முன்னாடி செங்கலை அறுக்கிற அந்த கருவியை பிடிக்கிறவர்களாய் தான் இருந்தாங்க. வைக்கோல்களை அறுக்கிற அருவாள்களை பிடிக்கிறவர்களாய் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கல் இருக்கிறது, வைக்கோல் இருக்கிறதா. ஆனா அவர்களை வனாந்தரத்திலே நடக்க செய்து தேவன் அவர்களை பலவான்களாயும் யுத்த வீரர்களாய் உருவாக்கினார். அதுலதான் யோசுவா என்கிற ஒரு யுத்த வீரன் வந்தான். அந்த யுத்த வீரன் மூலமாக தான் கானானை சுதந்திரித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சில நேரங்களில் நாம் பாடுகள் மத்தியிலே போகும் பொழுது அதை மனரமியமாய் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையிலே நாம் காணப்படணும். அதிலேயும் நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்படணும். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் அவரை விசுவாசித்து நடந்தோம் என்றால் அதுதான் கர்த்தரை நம்பி வாழுகிற காரியமா இருக்கு. அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் சொல்லை கேட்டு இருளில் நடக்கவும் நாம் ஆயத்தமா இருக்கிறதான் கர்த்தரை நம்புகிற அனுபவமா இருக்கிறது. அதே போல மூன்றாவதா ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம் இன்னொரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுதல், இரண்டாவது அவர் சொல்லை கேட்டு இருளில் நடக்குது, மூணாவது அவர் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இது எப்பவாம்? இருளில் நடக்கும் பொழுது சில நேரங்கள் நம்முடைய நினைவுக்கு வரும், இந்த மனிதர்கள்ட்ட போலாமா, நம்மளை நடத்தின போதகர்கிட்ட போலாமா, நம்மளுக்கு கடந்த நாட்கள்ல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பணம் கொடுத்தாங்களே அவங்ககிட்ட போய் உதவி கேட்கலாமா, அல்லது நம்மகிட்ட சொன்னாங்களே ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வாப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன் என்று சொன்னாங்களே அவங்ககிட்ட போகலாமா, அல்லது நான் அவங்களுக்கு நன்மை பண்ணி இருக்கிறேன் அதனால எனக்கு அவங்க நன்மை பண்ணுவாங்களேன்னு சொல்லி அவர்களை நம்பி நாம் போகலாமா என்று நாம் சிந்திக்க கூடாது. நாம் இருளில் நடக்கும் பொழுதும் பாடுகளின் மத்தியில் நடக்கும் பொழுதும் எப்படி இருக்கணுமா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் அவரை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளையாகிய நாம் எப்படி இருக்கணும்? உனக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படணும். இரண்டாவது, அவர் சொன்ன இருளே இருந்தாலும் அதில் நம்பிக்கையாய் நடக்கிறவர்களாய் காணப்படணும். மூணாவது, நாம் இருளில் நடக்கும் பொழுதும் போராட்டம் வரும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அப்படி இருந்தோம் என்றால் அங்க என்ன நடக்குது? அவர் நம்முடைய ஆத்துமாவை அவர் நம்மளை குற்றம் சற்றவர்களாய் நம்மளை காத்துக் கொள்ளுகிறார். குற்றம் சுமராதவர்களாய் காத்துக் கொள்ளுகிறார். இந்த குற்றம் சுமராது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது பிசாசினால் குற்றம் சாட்டப்படுது. பிசாசினால் குற்றம் சாட்டப்படுது. ஏனென்றால் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். வசனம் சொல்லுகிறது, குற்றம் சாட்டாதபடி நம்மளை காத்துக் கொள்கிறார். யார் நம்மளை குறித்து குற்றம் சாட்டுகிறார்களாம்? வலு சர்ப்பமாகிய பிசாசாகிய சாத்தான். வலு சர்ப்பமாகிய பிசாசாகிய சாத்தான். இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். குற்றம் சாட்டப்படுகிறது வேறு, குற்றம் செய்கிறது வேறு. குற்றம் சாட்டப்படுகிறது என்றால் நாம் அதை செய்யாமல் இருக்கும் பொழுது அதை நம்மளை பொய் சாட்சி சொல்லி குற்றம் சாட்டுகிறது, அல்லது நம்மளை குறித்து கோல் மூட்டி கொண்டு இருக்கிறது தான் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனா குற்றம் செய்கிறது என்பது என்னன்னா, நாம் செய்த காரியத்தினால் வந்த தவறு அல்லது நாம் செய்கிற தவறான காரியம் தான் குற்றமாக மாறுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுது, நம்மளை குற்றமற்றவர்களாய் தேவன் காக்குறதுல குற்றம் சாட்டாதபடி தேவன் காத்துக் கொள்ளுகிறார். தேவனுக்குள்ளாய் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும், நீதிமான்களாய் இருக்க வேண்டும், சுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். அது நம்முடைய கரத்துல இருக்கு. நம் தேவனுக்கு உகந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழணும். ஆனா இங்க வசனம் சொல்லுது குற்றம் சாட்டாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை குறித்து சத்ருவானவன் குற்றம் சாட்டாதபடி நான் காத்துக் கொள்ளுவேன்.
உங்களை குறித்ததான குற்றச்சாட்டு ஒன்றும் வராதபடி நான் உங்களை விடுவித்து காத்துக் கொள்ளுவேன், நான் உங்களை மீட்டு காத்துக் கொள்ளுவேன். அதனாலதான் வெளிப்படுத்தல் சொல்லுது, குற்றம் சாட்டும் பொருட்டு நாம் குற்றம் சாட்டி கொண்டிருந்த வலு சர்ப்பம் தாழ தள்ளப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை அநியாயமாய் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்களா, யார் உங்களை பார்த்து சாத்தானை போல, பிசாசை போல, வலு சர்ப்பத்தை போல எப்ப பார்த்தாலும் உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்களா? தேவன் சொல்லுகிறார், அவைகளிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களை குற்றம் சாட்டினவர்கள் இனிமேல் தாழ விழுந்து போனார்கள். அவங்க உயரத்துல உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் உங்களை குறை கண்டுபிடிச்சு கொண்டு, எப்ப பார்த்தாலும் நீ இப்படி செய்தாய், நீ அப்படி செய்தாய், நீ எல்லாம் ஒன்றத்துக்கு லாய்க்கல, நீ எதற்காக இங்கு வந்தா என்று எப்ப பார்த்தாலும் உங்களை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்களா? அவர்கள் இன்றோடு தாழ விழுந்தார்கள். நீங்களோ ஆளுகை செய்கிறவர்களாய் உயர்த்தப்பட்டீர்கள், அவர்களோ அவர்கள் சிங்காசனத்திலும் அவர்கள் அதிகாரத்திலிருந்து தாழ தள்ளப்பட்டார்கள். எப்படி வலு சர்ப்பமும் பிசாசும் சாத்தானும் தள்ளப்பட்டானோ அதே போல் கர்த்தர் அவர்களை இன்றைக்கு தள்ளி விடுகிறார். அவர்கள் முகம் குப்புற விழுந்து போகிறார்கள், நீங்களோ உயர்த்தப்படுவீர்கள். இதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். தாவீது அவனுடைய சொந்த சகோதரனால் குற்றம் சாட்டப்பட்டான். இரண்டாவது அவனுடைய சொந்த மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டான். மூணாவது அவனுடைய சொந்த ராஜா, யார் அவனை அதிகாரமாய் மாற்றினாரோ, யார் அவனுக்கு மனைவியை கொடுத்தாரோ, தன் மகளை கொடுத்தாரோ அந்த ராஜா அவனை குற்றம் சாட்டினான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய சேனாதிபதிகள், அதாவது அவனுடைய தலைவர்கள் அவனை குற்றம் சாட்டினார்கள். அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை குற்றம் சாட்டினார்கள். அவனுடைய சொந்த மகன் அவனை குறித்து குற்றம் சாட்டினான். அவனை ஆளுகை செய்து நன்மையாய் நடத்தின ஜனங்கள் சொன்னாங்க, உங்க தகப்பன் எங்கள் மீது பாரத்தை வைத்தான் என்று சொல்லி தாவீதை குறித்து குற்றம் சாட்டுகிறதை நான் பார்க்க முடியும். இப்படி எல்லா விதத்திலும் குற்றம் சாட்டப்பட்ட தாவீது தான் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தாவீதை போல குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தினரால் நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா? உங்கள் கணவனினால் மனைவியினால் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா? உங்கள் சொந்த இன்லாஸினால், மாமனாரோ மாமியாரோ அல்லது கூட இருக்கிற இன்லாஸினால் நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா? அல்லது வேலை பார்க்கிற இடத்துல அநியாயமாய் நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா? ஏன் உங்களுடைய பிள்ளைகளே உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா? அல்லது தாவீதை போல, தாவீதின் இடத்திலிருந்து ஆதாயம் பெற்றுக்கொண்ட ஜனங்களை போல உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் உங்களை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் விழுந்தார்கள், நீங்களோ தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாருக்கும் முன்னாடி தாவீது குற்றவாளி, ஆனா கர்த்தருக்கு முன்பாகவோ அவன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற, நீங்க எல்லாருக்கும் முன்னாடி குற்றவாளியா இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்களை இருதயத்துக்கு ஏற்ற மகனாய் மாற்றுகிறார். இன்றைக்கு தேசங்களிலே உலகத்துல அநேக தற்கொலைகள் நடப்பதற்கான காரணம் என்ன? அநேகர் பைத்தியமாய் மாறி போவதற்கான காரணம் என்ன? அநேகர் ஏதோ பித்து பிடித்தவர்களை போல் மாறி போவதற்கான காரணம் என்ன? தேவையில்லாமல் அவர்களை குறித்ததான குற்றச்சாட்டு, அவர்கள் வாழ்க்கையிலே வந்த குற்றச்சாட்டு தான் அவர்களை இந்த வழியிலே நடத்துகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம அப்படிப்பட்ட தவறான முடிவுகளுக்கு செல்ல தேவையில்லை. ஏனென்றால் நம்மளை விசாரிக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இனிமேல் குற்றம் சாட்டப்பட மாட்டீர்கள், உங்களை குற்றம் சாட்டுவர் ஒருவனும் இல்லை, குற்றம் சாட்டுகிற மனுஷனும் விழுந்து போவான் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது, குற்றம் சுமராது என்று வார்த்தை சொல்லுகிறது. குற்றம் சுமராது. அப்ப குற்றம் சுமராது என்றால் என்ன அர்த்தம்? வேதம் அதற்கு 2 அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மளை குற்றம் சுமராதவர்களாய் நம்மளை நடத்துகிறார் என்றால் அங்கு என்ன கர்த்தர் செய்கிறார், அல்லது அதனுடைய அர்த்தம் என்னவாம்? 2 அர்த்தம் சொல்லுகிறது. முதலாவதாக ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுது பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். இங்க கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, ஏன் நம் மீது குற்றம் சுமராதாம்?
வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்ப முதலாவது நம் மீது குற்றம் சாற்றப்படாததற்கு, குற்றம் சுமராததற்கான காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். உலகத்தினால் அல்ல, அதிகாரிகளினால் அல்ல, பொருட்களினால் அல்ல, தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாய் காணப்படுகிறோம். அப்ப முதலாவது நாம் குற்றம் சுமராதபடி நம்மளை நீதிமான்களாய் மாற்றுகிற கர்த்தர், அங்கு என்ன நடக்கிறது? எதனால் நாம் குற்றம் சுமராதவர்களாய் காணப்படுகிறோம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவருடைய மகன்களாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மகளாய் நாம் மாறினபடினால் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, யாரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட. யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால். அப்ப நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்னா, யார் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார்? கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறாராம்? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்க வசனம் இப்படியே சொல்லுகிறது. 13 மற்றும் 14 வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜருமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார், அவர்களோடு கூட இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இங்க 2 கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். ஒண்ணு மிருகத்தால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லது மிருகத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், 2வது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. மிருகத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருப்பாங்க, அவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம்? 14 பகுதி சொல்லுது பாருங்க, அவரோடு இருக்கிறவர்கள். முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அவரோடு இருக்கிறவர்கள். 2வது அழைக்கப்பட்டவர்கள். 3வது உண்மையுள்ளவர்கள். யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அவரோடு கூட நிற்கிறவர்களும், அவரால் அழைக்கப்பட்டவர்களும், அவரால் உண்மையுள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யார் மீது குற்றம் சுமராது? மிருகத்தினுடைய ஜனங்கள் மீது அல்ல. யார் தங்களுடைய அதிகாரங்களையும் தங்களுடைய வல்லமையும் மிருகத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க மீது அல்ல. மிருகத்தோடு ஏக யோசனை உள்ளவர்கள் அவர்கள் மீது அல்ல. வசனம் சொல்லுகிறது, யார் மீது குற்றம் சுமராதாம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படின்னா அவரால் அழைக்கப்பட்டவர்களும், அவரோடு கூட நிற்கிறவர்களும், உண்மையுள்ளவர்கள் மீது தேவன் குற்றம் சுமராதபடி காத்துக் கொள்ளுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, 3 குவாலிபிகேஷன் அந்த ஜனங்களுக்கு காணப்படணும். அப்பனாதான் அவர்கள் தேவனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறாங்க. அப்ப இங்க முதலாவது குவாலிபிகேஷன், அவரோடு கூட இருக்கிறவர்கள். அப்ப அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இங்க அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. வசனம் சொல்லுது, தைரியமாய் பேசுகிறதை கண்டு. அப்ப அவனோடு கூட இருக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கான அடையாளம் என்ன? அவர்கள் தைரியமாய் பேசுவார்கள். அவர்கள் நன்றாய் படித்தவர்கள், நல்ல ஞானத்துல தேர்ந்தவங்க, நல்ல டிகிரி வாங்கி இருக்கிறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பல வருஷமா ஊழியம் பண்றாங்க, பல வருஷமா ஜெபிக்கிறாங்க, பல வருஷமா கர்த்தரோடு நடக்கிறாங்க. அது கிடையாது. இங்க வசனம் சொல்லு தெளிவாய் சொல்லுது பாருங்க, படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு. யாரை கர்த்தர் அவர்களோடு கூட நிற்கிறவர்களாய் அங்கீகரிக்கிறார்? இவர்களுக்கு படிப்பறிவும் கிடையாது, அவர்கள் பேதமை விவேக ஞானம் கிடையாது, எதை எப்படி செய்யணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது.
அவங்க நல்ல கூட்டமா இருக்கிற இடத்துல போய் நல்ல சத்தமா பேசுவாங்க. அதே நேரத்துல நல்ல குவைட்டா இருக்கிற இடத்துலயும் எப்படி பேசணும்னு தெரியாம சத்தமா பேசுவாங்க. எங்க எப்படி இடம் பொருள் ஏவல் என்பதை அவர்கள் அறியாதவர்களாய் காணப்படுவாங்க. பேதமை உள்ளவர்கள். அவங்க எதை எப்படி செய்யணும்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறத அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வாங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தனா அதை என்ன நடந்தாலும் சரி அதை செஞ்சுட்டு யார் என்ன நினைக்கிறா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பேதமையாய் நடந்து கொள்ளுவார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு படிப்பறிவில்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் அவருடையவர்களாய் தெரிந்து கொள்கிறார். எப்படியாம்? அவர்கள் தைரியமாய் பேசுகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரோடு நிக்கணும்னா முதலாவது நமக்குள்ளாக இருக்க வேண்டிய அடையாளம் என்ன? நமக்குள்ளாக இருக்க வேண்டிய தகுதி என்ன? தைரியமாய் பேச வேண்டும். தைரியமாய் பேசுகிற ஜனமாய் நாம் காணப்படும். கூச்சமோ வெக்கமோ, யார் என்னை பார்த்த என்ன நினைச்சிருவாங்களோ, அல்லது நான் இப்படி இருந்தா இப்படி எதையை குறித்து யோசிச்சிருவாங்களோ, அல்லது சத்ருவானவன் என்னை அடிச்சிருவானோ, பிசாசானவன் என்னை கொன்றுவானோ சொல்லி அதை குறித்ததான எந்த பயமும் இல்லாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ப்பா, அவர் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்றார்களோ, எப்படி தானியேல் நின்றானோ, எப்படி தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் நின்றார்களோ, அதே போல நாம் தைரியமாய் நின்று பேசுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப தைரியமாய் பேசுகிறதுனா எதை குறித்து நாம் தைரியமாய் பேசணும்? மற்றவர்களை குறித்து புறணி பேசுகிறதா? மற்றவர்களுக்கு மற்ற காரியத்தை குறித்து காரியத்துக்கு பேசுகிறதா? அல்லது மற்ற மனிதர்களையோ மற்ற ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறதா? அது எதுவுமே கிடையாது. எதை குறித்து நாம் தைரியமாய் பேசணுமா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமாய் பேசணும். அதுக்கு முந்தின இருக்கிற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் இயேசுவை குறித்து அங்க பேசுகிறார்கள். இயேசுவை குறித்து தைரியமாய் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப நாம் எதை குறித்து தைரியமாய் காணப்படணும்? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நாம் தைரியம் உள்ளவர்களாய் காணப்படும். சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு கடந்த சில நாட்களாய் எனக்குள்ளாக மனதுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற காரியம். 2 கூட்டத்தாரை நான் சோசியல் மீடியால பாக்குறேன். ஒன்னு சயின்டிஸ்ட் அல்லது பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லுகிறார், சயின்ஸை நம்புகிறவர். 2வது கூட்டத்தார் யாரையும் குறித்து பொறுப்பெடுத்தாம ஏதோ அவங்களுக்கு வர்றதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க மற்றவர்கள் மூலமாய் பைத்தியம் என்று அழைக்கப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக இழிவா எண்ணப்படுகிறார். ஆனா அதை குறிச்சு எந்த யோசனையும் கிடையாது. அதை குறிச்சு கவலையே படுறது கிடையாது. அவங்க நினைக்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கூட்டத்தாரை நான் பார்க்க, இவங்க 2 கூட்டத்தாரை பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது. இவங்களே இப்படி இருக்கிறார்கள் என்றால் கர்த்தருக்கு நம்ம இப்படி இருக்கணும். ஏன்னா சயின்ஸை நம்புகிறவர்கள் சொல்லுகிறாங்க சயின்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க ப்ரூஃப் பண்ணலாம். ஆனா சில காரியங்கள் சயின்ஸாலேயே ப்ரூஃப் பண்ண முடியாத காரியமா இருக்கு. அதே போல 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியலினால் விளக்கப்பட்ட ஒரு காரியம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது தவறு, இதுதான் விளக்கம் என்று ஒரு புதிய காரியத்தை கொண்டு வர்றாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நினைச்சாங்க, ஆனா அது தப்பா இருக்கு. இன்னைக்கு நாங்க சொல்றதும் கரெக்ட். ஆனா அடுத்து 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சயின்ஸும் தவறா இருக்கும். இன்னொரு காரியத்தை இதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன காரியம் அடங்கி இருக்கு? அவங்களுக்கே எது கரெக்ட் என்று தெரியல. காலம் வர 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 ஒவ்வொன்னாய் மாறிக்கொண்டு இருக்கு. ஆனா அதுல அவங்க அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க. அதுல அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. எல்லாரும் முன்னாடி 80s இருந்து பேசுறாங்க. எல்லாரும் சண்டை போடுறாங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க எங்கிட்ட கேள்விக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவர்கள் பேசுறாங்க. அதுல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை தூக்கி அதுல உறுதியாய் அவர்கள் பேசுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் அவர்கள் செய்கிறது தவறு என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் செய்கிறதை குறித்து அவர்கள் பேர் கெட்டு போகிறது, என்ன இழிவா என்றாங்க, என்ன ஒன்னத்துக்கு லாய்க்கல் என்ற என்ன சொல்றாங்க, எல்லாம் தெரிந்தோம். தங்களுடைய ஆசையும் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்காக ஏதேதோ காரியத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கு எதை குறிச்சுமே பயம் இல்லை. அறிவியலாளர்களுக்கு இதை குறிச்சு பயம் இல்லை. நம்ம சொல்றது தவறே, 10 வருஷத்துக்கு அப்புறம் இது மாறி போகுமே, அந்த பயமே கிடையாது. நம்ம இன்னும் சில காரியங்களுக்கு விட கண்டுபிடிக்கலையா, அதை குறிச்சு பயம் கிடையாது. இன்னொரு கூட்டத்தார் நம்மள மற்றவங்க தப்பா நினைக்கிறாங்களே, சொசைட்டி என்ன நினைக்கும், நம்மளுக்கு எங்க வேலை கிடைக்கும், என்ன செய்வோம், எதிர்காலத்தை குறிச்சு எந்த பயம் இல்லாம தைரியமாய் செய்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தைரியமாய் வெளியில வந்து பிரசங்கம் பண்ண பயப்படுகிறார்கள். தைரியமா வெளியில வந்து கர்த்தரை சொல்றதுக்கு பயப்படுகிறார்கள்.
சுவிசேஷர்களை சொல்லிக் கொள்ள பயப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்க பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க, எத்தனை பேர் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி பண்றாங்க, எத்தனை பேர் முந்தி மாதிரி மெகாபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தரே ரட்சகர் என்று எத்தனை பேர் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் தெருக்களில் அறிவிக்கப்படுகிறது, நிறுத்தப்பட்டு போயிருக்கிறது. காரணம் என்ன? தைரியம் இல்லாதது. யாராவது ஏதோ செய்து விடுவார்களோ, யாரு என் குடும்பத்தார் என்ன பார்த்தா என்ன செய்வாங்க, என் உறவினர்கள் என்ன பார்த்தா என்ன செய்வாங்க, எல்லாரும் என்னை கேவலமா நினைப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் காணப்படுகிறது. நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ ஏற்றுக்கொள்ளலையோ, இதுதான் உண்மை. அதற்கு பதிலா என்ன செய்யறோம்? ஒருவரை குறித்து குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சோசியல் மீடியா என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. இதுல எத்தனையோ காரியங்கள் நடக்குது, நன்மையான காரியங்கள் நடக்குது, தீமையான காரியங்கள் நடக்குது, எஜுகேஷனல் குறியது நடக்குது, எல்லாமே அவர்களுக்குரிய காரியத்தை செய்கிறார். ஆனா தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறதுல அவர் சொல்ற சத்தியம் தவறு, அவர் சொல்றது தவறு, இவர் சொல்றது தவறு தான் சொல்லுகிறார்களே தவிர தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்க பயப்படுகிறார்கள். நீங்க வேதத்துல புதிய ஏற்பாட்டு முழுக்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது சொற்பமான இடத்துல மாத்திரம்தான் கள்ள போதகர்களை குறித்து சொல்லி இருக்கும். சொற்பமான இடத்துல மாத்திரம்தான் நீங்க இவர்களை குறித்து ஜாக்கிரதையார்கள் இருக்கும். மீதி எல்லா இடத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான பிரசங்கம் தான் காணப்படும். இயேசுவை குறித்ததான சுவிசேஷம் தான் அறிவிக்கப்படும். தேவனை குறித்ததான வசனங்கள் மாத்திரமே அங்கு இருக்குமே தவிர மற்றவர்களை குறித்ததான குறை சொல்லுதல் அதிகமாக இருக்காது. ஆனா அது தலையிலா இன்றைக்கு மாறிவிட்டது. இது ஒரு பிசாசின் வஞ்சனை. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுவோமாக. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன, அதை தைரியமாய் பிரசங்கிங்க. உங்களுக்கு தரிசனம் தெரியலையா, அழைப்பு தெரியலையா, நீங்க எதை பிரசங்கன்னு தெரியலையா, இயேசு உங்களுக்காய் மரித்தார் என்பதை நீங்க போய் சொல்லுங்க. அதுவே சுவிசேஷம், அதுதான் பிரதான சுவிசேஷம். அதை அறிவிச்சாலே போதும். நாம் கர்த்தருக்காய் தைரியமாய் நிற்கிறவர்கள். அப்ப யார் தேவனோடு நிற்கிறவர்கள், யார் தேவனோடு கூட இருக்கிறவர்கள், யார் கர்த்தரை தெரிந்து கொள்ளப்படுவார்கள், யாருடைய வாழ்க்கையில் குற்றம் சாட்டு இருக்காது, கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு உங்களால வெளியில போய் பிரசங்கம் சொல்ல முடியலையா, உங்களால வெளியில போய் சொல்லுவதற்கு நேரமோ காலமோ சூழ்நிலையோ இல்லையா, நம்ம கையில எத்தனையோ போன்ஸ் இருக்கிறது, எத்தனையோ சோசியல் மீடியா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை போஸ்ட் பண்ணுங்க. நம்மளுடைய போட்டோவை இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்ல போடுறதுக்கு பதிலா தேவ வசனத்தை போடுங்க. நம்ம போட்டோவை போட்டு நம்ம இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோமே தவிர அது நம்மளுக்கு ஆபத்தாய் முடியுமே தவிர, ஆனா வேத வசனத்தை நீங்க போட்டீங்கன்னா அது யாரையாவது ஒருவரைனாலும் அது தொடும். நீங்க ஒரு 10 பேர் பாக்குறாங்களா, அவங்கள ஒருத்தரை தொடும். 100 பேர் பாக்குறாங்களா, அதுல 10 பேரை தொடும். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. உங்களால டிசைன் பண்ண முடியலையா, பரவாயில்ல, இன்டர்நெட்ல இருந்து எடுத்து போடுங்க. ஒரு பிறந்த நாள் விஷ் பண்ண நம்ம போடுறோம் அல்லவா, எது இருக்கோ அதை பயன்படுத்துவோம். அதை தேவனுடைய வார்த்தையை சோசியல் மீடியா பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க போற இடங்கள் எல்லாம் சொல்லுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது, சமயம் வாய்க்கும் பொழுது சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி, இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளை நம்மை வெளிப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இங்க வசனம் சொல்லுது, அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். எங்கு பிரசங்கித்தார்களாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 6 மற்றும் 7வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோனாவும் அலேசரும் சந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்கள் நடுவே நிறுத்தி. யாருக்கு முன்பாய் இவர்கள் தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள்? யாருக்கு முன்பாய் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் பாருங்க? பிரதான ஆசாரியர்கள். அவங்க வேதத்தை நன்றாய் கரைத்து குடித்தவர்கள், அவங்க வேதத்தை நன்றா படிச்சவங்க. ஆனா அவங்களுக்குத்தான் இவங்க சுவிசேஷம் சொல்றாங்க. காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவின் நற்சாட்சியை பெறாதவர்களாய் காணப்பட்டார். அப்ப நாம் எங்கு சுவிசேஷம் சொல்லணும்? எங்கெல்லாம் கிறிஸ்துவின் நற்சாட்சியை பெறாதவர்களாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை அங்கீகரிக்காதவர்களா இருக்கிறார்களோ, அவர்கள் நடுவாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப இங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். அவர்கள் பிரதான ஆசிரியர்களுக்கு முன்பாக சொன்னாங்க, சாரி, 2வது இன்னொரு கூட்டத்தின் மத்தியிலே சொன்னாங்க, நீங்கள் எந்த வல்லமையினால் இதை செய்கிறீர்கள்? இந்த பிரதான ஆசிரியர்கள் அவர்கள் இருந்தாங்க, ஆனா எந்த அதிகாரத்தில் இவர்கள் பண்ணுகிறார்கள் என்பதை அறியாதவர்களாக காணப்பட்டாங்க. அப்ப புறஜாதியாருக்கும் யார் தேவனை அறியாதவர்களா இருக்கலாம், அவங்ககிட்ட போய் நம்ம தேவனுடைய நற்சாட்சியை சொல்லணும். சரி, இந்த தைரியம் எங்கிருந்து வரும்?
அல்லது நம்ம யோசிக்கலாம், அல்லது நம்ம சொல்லலாம், நான் பேச வாஞ்சிக்கிறேன், நான் போஸ்ட் பண்ண வாஞ்சிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஆனா எனக்கு தைரியம் இல்லை. நான் இப்படியே இருந்து பழகிட்டேன், ஆண்டாண்டு காலமா இப்படியே இருந்து பழகிட்டேன், என்னால தைரியமா வெளியில வர முடியல. எனக்குள்ள நர்வஸ் இருக்கு, எனக்குள்ள ரிசர்வ்டு டைப் இருக்கிறது, இன்ட்ரோவர்டா இருக்கிறேன், எனக்கு தைரியமா சொல்ல எனக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறதா? எப்படி இந்த தைரியம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதாம்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவாகிய ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். யார் நமக்கு எப்படி தைரியம் வருமா? நம்முடைய இருதயமாகிய பலகையில ஒன்றை நாம் எழுதி வைத்துக் கொள்ளணும். நான் பேசல, கர்த்தரே பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா இது என்ன செய்யும் தெரியுமா? எந்த கேவலம் வந்தாலும் நம்ம சொல்லுவோம், அது கர்த்தருக்கு வந்த கேவலம். யார் நம்மளை தூசித்தாலும் சொல்லுவோம், அது கர்த்தரை தான் அவங்க தூசிக்கிறாங்க. யார் நம்மளை துதித்தாலும், நீங்க நல்லா பிரதர் பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க பாஸ்டர், நல்லா பேசுறீங்க சிஸ்டர் சொன்னீங்கன்னா அது கர்த்தர் தான் பேசுகிறார் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? நாம் பேசும்படி தைரியம் யார் கொடுக்கிறா? யாரிடத்திலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து. இதுதான் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலின் அடையாளமாய் இருக்கிறது. எப்ப அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நவமான பாஷையினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிக்கப்பட்ட உடனே பேதுருவானவன் எழுந்து நின்று யூதர்களே என்று சொல்லி அவன் தைரியமாய் பேசுகிறான். இன்றைக்கு நாம பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருந்தா, அந்நிய பாஷை பேசுகிறா இருந்தா, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டால் நாம் தைரியமாய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிதான் நாம் இருக்கணும். ஏனென்றால் வசனம் சொல்லுது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவ பரிசுத்தாவிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பேச சித்தமா இருக்கிறேன், என்ன நீங்க பயன்படுத்துங்க. எரேமியா சொன்னான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளை, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்று கர்த்தர் சொன்னார். அதே போல் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க சிறு பிள்ளை என்று சொல்றீங்களா? உங்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லுகிறீங்களா? அல்லது ஏசையாவை போல என்னுடைய உதடு கெட்ட வார்த்தைகளை பேசுகிற தூஷண உதடு என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தடுமாறுகிற வாயை உடைய மோசையை தான் கர்த்தர் கொண்டு பயன்படுத்தினார். அக்கிரம உதடுடையவனாய் இருந்த ஏசையாவை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். சிறு பிள்ளை என்று சொன்ன எரேமியாவை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனா நாம் அவரோடு நிற்காயத்தமாய் இருக்கணும். நாம் அவரோடு நிற்காயத்தமா இருக்கணும். இன்றைக்கு கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மை குறித்து தைரியமாய் பிரசங்கிக்கிறோம், நான் உம்மை குறித்து தைரியமாய் சொல்லணும், என்னால் நான் முடிந்தவரை தைரியமாய் எல்லார்ட்டையும் நான் பேசணும். எல்லார் முன்பாக உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற மகனாயினை மாற்றுங்க என்று ஒப்பு கொடுங்க. நீங்க அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில யார் குற்றம் சாட்ட புறப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்குவார். அதற்கு இதே வசனம் உதாரணமா இருக்கிறது. நாம் வாசித்த அவர்கள் தைரியமாய் பேசினார்கள் அல்லவா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். அதனால் என்ன நடந்தது? அடுத்த 14வது வசனம் சொல்லுவாங்க, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தது. இவர்கள் தைரியமாய் பேசி கர்த்தரோடு இருந்தபடியினால் அந்த ஆசாரியர்களின் குடும்பத்தார் கூட்டத்தார் யாராலையும் இவர்களை குற்றம் சாட்ட முடியல. யாராலையும் சொல்ல முடியல, நீங்க இப்படி செஞ்சது தவறு, நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீங்கள் சத்துருக்களினால் செஞ்சீங்க, இல்ல நீ இப்படி செஞ்சதுனால நீ தப்பு செஞ்சிட்டப்பா என்று யாருமே குற்றம் சாட்டல. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, எதிர்பேச அவர்களால் இடமில்லாமல் இருந்தது. நீங்க தைரியமா மாத்திர கர்த்தருக்கு வெளியில வாங்க, தைரியமா மாத்திர கர்த்தரோட பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, உங்களால் முடிந்தவரை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களை குறித்து யாரும் குற்றம் சாட்ட முடியாது. கர்த்தரே உங்களோடு இருப்பார். அப்படி நாம் இருளில் நடந்தாலும், நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தின்படி நான் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார்.
அப்ப முதலாவதாக யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? அவரோடு நிற்கிறவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவதாக யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14 சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள். யார் அழைக்கப்பட்டவர்கள்? முதலாவது கர்த்தரோடு நிற்கிறவர்களே அவர் தெரிந்து கொள்ளுகிறார், குற்றம் சாட்டாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். இரண்டாவது யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ளாக ஒரு நடுக்கம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இதை குறித்ததான நிறைய சந்தேகங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நான் தான் கர்த்தரினால் அழைக்கப்பட்டவன், என்னுடைய ஊழியம் தான் கர்த்தரினால் அழைக்கப்பட்டது, என்னுடைய சபை தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டது, என்னுடைய சுவிசேஷம் தான் கர்த்தரினால் அழைக்கப்பட்டது என்று அழைப்பை குறித்ததான சந்தேகங்கள், அழைப்பை குறித்ததான போராட்டங்கள், அழைப்பை குறித்ததான கேள்விகள் அதிகமாய் காணப்படுது. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறோம். எதனால்? இந்த அழைப்பை வச்சுதான் சொல்றார்கள், நான் தான் கர்த்தரினால் அழைக்கப்பட்டேன், என்னதான் கர்த்தரினால் அழைச்சிருக்கிறேன், நான் மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போவேன். ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமாய் அழைக்கிறார். நம்ம பிராட் மைண்டா இருக்கணும், ஓப்பன் மைண்டா இருக்கணும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க, நீங்க பழைய ஏற்பாட்டு தொடக்கத்துல இருந்து புதிய ஏற்பாட்டு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா நடத்தி இருக்கிறார். நீங்க எரேமியாவுக்கு கொடுத்த அனுபவம் எசேக்கியேலுக்கு இருக்காது, எசேக்கியேலுக்கு கொடுத்த அனுபவம் ஏசாயாவுக்கு இருக்காது, ஏசாயாவுக்கு கொடுத்த அனுபவம் எசேக்கியேல்ட்ட பாதி இருக்காது. எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல வித்தியாசப்பட்டவங்க. மோசையை பாருங்க, மோசை நடத்தும்படியா அழைக்கப்பட்ட, அதுக்கு முன்னாடி யாராவது நடத்தும்படி அழைக்கப்பட்டிருக்காங்களா? 6 லட்சம் பேரை யாராவது நடத்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆரோனை பாருங்க, வேதம் சொல்லுது மோசே ஆரோனுக்கு தேவனாய் இருப்பான். இது இன்னைக்கு காலையில இன்னைக்கு யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க, இவர்கள் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்னா உடனே சாத்தான் சொன்னான்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அது பிராட் மைண்ட் கிடையாது. தேவன் புதிய காரியத்தை செய்கிறவர். அந்தந்த காலத்துக்கு எந்த தரிசனம் வேணுமோ அந்தந்த காலத்துக்கு எப்படி நடத்தணுமோ அதை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது, ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் சொல்லி இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இல்லையே. அவன் தகப்பன் சொல்லி இருக்கலாம், நம்மகிட்ட தான் உருவம் இருக்கையா, நம்ம தான் சிலையவே நாம தானே வடிவிக்கிறோம், அவன் சகோதரன் தானே வடிவிக்கிறான், நீ என்னப்பா சத்தத்தை கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி போற, இதெல்லாம் தெய்வமே கிடையாது என்று சொல்லியிருப்பான். ஆனால் அதை அவன் பின்பற்றினான். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு காலத்திற்கும் தேவன் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு விதமான அழைப்பு, ஒவ்வொரு விதமான புதிய காரியங்கள், புதிய காரியத்தை நடப்பிக்கிறது தேவனுடைய கிரியையே. ஏனென்றால் வேதமே சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை நடப்பிக்கிறேன், புதியவைகளை நான் செய்கிறேன். அப்ப தேவன் புதியதை செய்யும் போது நாம ஏன் பழையதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்? அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்புல நான் நிலைச்சிருப்பேன். அப்ப எங்க வசனம் சொல்லுது, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கு. அப்ப அழைக்கப்பட்டவர்கள்னா எப்படி இருப்பார்களாம்? அழைப்பை குறித்து ஒரு முக்கியமான மூல ஆதாரமான வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7:22 சொல்லு பாருங்க. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான், அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். இதுதான் அழைப்பு, இதுதான் அழைப்பு, இதுதான் மூல ஆதாரம். வசனம் சொல்லுது பாருங்க, அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருக்குள் சுயாதீனனாயிருக்கிறான், அழைக்கப்பட்ட சுயாதீனனோ கிறிஸ்துவுக்குள் அடிமையாயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைக்கப்பட்ட அடிமை, உலகத்திற்கு அடிமையா இருந்தவன் கர்த்தருக்குள் வந்த உடனே சுயாதீனனாய் மாறுகிறான். உலகத்துல நல்ல செழிப்பா இருந்துட்டு எல்லாராலும் பின்பற்றப்படுகிறவன், எல்லா நாளும் போற்றப்படுகிறவன் கர்த்தருக்குள்ள வந்த உடனே தன்னை தாழ்த்துகிற அடிமையாய் காணப்படுகிறான். இதுதான் அழைப்பு. அழைப்பு என்றால் நாம் கர்த்தருக்குள் சுயாதீனனாயும் கர்த்தருக்குள் அடிமையாய் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் நாம் மேன்மை பாராட்டுகிறாயும் அதே நேரத்தில் கர்த்தருக்குள் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். வேதம் சொல்லுகிறது நாம் அழைக்கப்பட்டபடினால் அதிலே நம்மை தாழ்த்துவோமாக என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் எல்லாரையும் அழைத்திருக்கிறார், ஆனா ஒவ்வொருத்தவர்களையும் ஒவ்வொரு விதமாய் அழைத்திருக்கிறார். அதுதான் வித்தியாசப்படுகிறது. ஏனென்றால் வசனமே சொல்லுது, 1 கொரிந்தியர் 7:24 சொல்லுது பாருங்க, சகோதரரே அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே
தேவனுக்கு முன்பாய் நிலைத்திருக்க கடவன். அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். உங்களை கர்த்தர் எந்த விதத்தில் அழைச்சிருக்காரோ அதுல உறுதியா இருங்க. என்ன கர்த்தர் எதில் அழைச்சிருக்காரோ உறுதியா இருக்கணும். சுவிசேஷகனாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருந்தால் சுவிசேஷத்துல உறுதியா இருக்கணும். நான் போதகர் செய்ய போகிறேன் போகக்கூடாது. போதகர்களாய் நம்மளை அழைத்திருந்தால் நம்ம போதகராய் இருக்கணுமே தவிர மேய்ப்பர்களாய் நம்ம போகக்கூடாது. மேய்ப்பர்களாய் அழைத்திருந்தால் நம்ம அப்போஸ்தலர் மாற முடியாது. அப்போஸ்தலர்களாய் கர்த்தர் சிலரை அழைத்திருக்கிறார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியா இருக்கிறோம். அதே நேரத்துல என்னுடைய அழைப்பு தான் மேன்மை என்று நாம் பேசக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, அடிமையாய் அழைக்கப்பட்டவன் சுயாதீனாயும் சுயாதீனாய் இருந்தவன் அடிமையாக்கவும் படுகிறான். அப்ப எதை காட்டுது இந்த வசனம்? எதை சொல்லுகிறது? தேவன் மாத்திரமே பெரியவர், தேவன் மாத்திரமே உயர்ந்தவர், யாருமே உயர்ந்தவர்கள் அல்ல. போதகர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் போதகருக்குரிய அழைப்பு தகுதியை பெற்று இருக்கிறார்கள். சுவிசேஷகர்கள் போதகரை காட்டிலும் குறைந்தவர்கள் அல்ல. போதகர்கள் சுவிசேஷர்கள் காட்டிலும் உயர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய அழைப்பு அதுதான். இவர்களுடைய அழைப்பு இதுதான். ஆனா யார் உயர்ந்தவராக இருக்கிறார்? கர்த்தர் மாத்திரமே உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் மாத்திரமே சிறந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளாக ஒரு பிரிவினை காணப்படுது. இந்த அழைப்பு தான் மேலான அழைப்பு. இந்த அழைப்பு தான் மேலான. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக அழைப்பு இருக்கு. ஆரோனின் அழைப்பு இருக்கு, மெல்கிசேதேக்கின் முறைமையின் அழைப்பு என்று ஒரு புதிய அழைப்பு இருக்கிறது, சுயாதீன அழைப்பு இருக்கிறது, ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டவர் என்ற அழைப்பு இருக்கிறது. இப்படி பலவிதமான அழைப்புகள் இருக்கிறது. ஒருவருக்கும் மேலானவங்க கிடையாது. அதான் சொல்லுது, நாம் ஒரே சரீரம், கர்த்தரே நமக்கு தலைவராய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய அழைப்பை பெற்றதில் நிச்சயமாய் இருப்போமாக. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த வசனத்தை எடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அழைப்பை பெற்று இருக்கிறாங்க. ஆனா அதுல நிச்சயம் இல்லாதபடியினால் அந்த அழைப்பை குறித்ததான அந்த வல்லமையை இன்னும் அவர்கள் பெறல. அந்த அழைப்பை குறித்த பலன் அவர்கள் பெறல. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறாங்க, நிறைய பேர் தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க, நான் இன்னும் தேவ அழைப்பை பெறல. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அன்றைக்கே கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுத்துட்டார். மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 19, 20வது வசனத்தை வாசிங்க. அதுதான் எல்லாருக்கும் கொடுத்த அழைப்பு. அதுதான் எல்லாருக்கும் கொடுத்த பிரதான அழைப்பு. நம்மள எல்லாரையும் சீசரை மாத்தணும் தான் கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இவங்கதான் போய் சீசரை மாத்தணும் வேதம் சொல்லல. எல்லா தேவ பிள்ளைகளும் மற்றவர்களை சீசராய் மாத்தணும். நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏன் தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அழைப்பு ஒன்றுதான், எல்லாரையும் சீசர்களாய் மாற்றணும். அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் வேறு, அவர்களுக்கு கொடுத்த நிலைமை வேறு, அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் தேவனை போற்றுகளாயும் தேவனை உயர்த்துகளாய் காணப்படுறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் தேவனையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல நிச்சயமாய் காணப்படுவோமாக. தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உலகத்துக்கு அடிமையாய் இருந்தேன், என்னை நீர் அழைத்து உமக்கு சுயாதீனா என்னை மாற்றினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். என்னை போல் அடிமையாய் இருக்கிற எல்லாரையும் நான் சுயாதீனாய் மாற்றும்படி உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லுங்க. சுயாதீனாய் இருக்கிற நம்மளை தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் உமக்குள் தாத்துகிறேன், என்னை நான் உமக்குள் தாழ்த்துகிறேன், நீர் உயர்ந்திருக்கிறேன், என்னை போல் சுயாதீனாய் இருக்கிற எல்லாரையும் நான் உமக்குள் அடிமையாய் மாற்றுகிறேன் என்று ஒப்பு கொடுங்க. இதுதான் அழைப்பு. இந்த அழைப்புல நாம் உறுதியாய் காணப்படுவோமாக. இதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? ஆபிரகாம். எபிரேய புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11:8 சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். இதுதான் அழைப்பினுடைய குவாலிபிகேஷன். கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை கொடுத்துட்டார். ஒரு தேவ பிள்ளைக்கு உண்மையான அழைப்பு வந்துருச்சுன்னா அவங்க பணத்தை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, பொருளை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, எந்த இடத்துல இருக்கும்னு கவலைப்பட மாட்டாங்க. எந்த இடத்துல கர்த்தர் நாட்டினாரோ அதிலே உறுதியாய் அவர்கள் காணப்படுவார்கள், அதிலே அவர்கள் நிச்சயத்தோடு காணப்படுவாங்க. அப்ப இன்றைக்கு வேத வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவன் அழைக்கப்பட்டதன் நிலையிலே உறுதியாய் இருக்கணும்.
நமக்கு கொடுத்த அழைப்பிலே நாம் உறுதியாய் இருப்போமாக. நம்முடைய பிரதான நோக்கம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நம்முடைய பிரதான நோக்கம் என்ன? மற்றவர்களை சீஷர்களாய் மாற்றுவது. அவர்களுடைய அழைப்பை குறித்து குறை சொல்வதற்காக அல்ல. என்னுடைய அழைப்பு மேன்மையானது, அவர்களுடைய அழைப்பு குறைந்தது என்று சொல்வதற்காக அல்ல. எல்லாரையும் ஒரே சரீரமாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சிலர் காலா இருப்பாங்க, சிலர் தலையா இருப்பாங்க, சிலர் கைகளா இருப்பாங்க, சிலர் முழங்கால்களா இருப்பாங்க. கால் வந்துட்டு நான் நடக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த சரீரம் முடமாக்கி போய்விடும். தலைக்கு அந்த சரீரம் இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த சரீரத்தினால் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, எதையும் பார்க்க முடியாது. கைகள் இல்லாத சரீரம் என்னமாகும்? அதனால் எந்த கிரியையும் செய்ய முடியாது, எதையும் பலமா செய்ய நடக்க முடியாது. அப்ப சரீரம் என்றால் என்ன? எல்லா அவயவங்களும் ஒன்றாய் செயல்படுவது. நான் பெரியவன், நான் சிறியவன் அல்ல, எல்லாம் ஒன்றாய் செயல்படுவது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுத்த அழைப்புல நீங்கள் உறுதியாயிருங்கள். மற்றவர்கள் என்னனாலும் பேசட்டும், மற்றவர்கள் எதனாலும் செய்யட்டும், நீங்க எந்த அழைப்புல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார், என்ன புதிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அதுல நீங்கள் உறுதியாயிருங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக்க வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எங்கு போகிறான் என்பதை தெரியாது கூட கர்த்தர் அழைத்தார் என்று ஒரு வார்த்தைக்காய் போனான். இதுதான் அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் ஆபிரகாமை போல் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அல்லது தேவன் சொல்றோம், ஆண்டவர் இந்த காரியத்துல இந்த கிரைட்டீரியா நீ ஃபுல் பண்ணினா நான் ஊழியம் செய்வேன், அப்படி சொல்றோமா? இல்ல, ஆபிரகாமை போல நீர் எங்க போ சொன்னாலும் நான் போவேன், எனக்கு மொழி தெரியலனாலும் பரவாயில்லை, இடம் தெரியலனாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல நீ போக சொல்கிறோ அதுல நான் போக நிச்சயிக்கிறேன் என்ற உறுதியோடு காணப்படுகிறவர் தான் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப தேவ சமூகத்திலே நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். கடைசியாக யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? வெளிப்படுத்தல் புத்தகம் 17:14 சொல்லுகிறது, உண்மையுள்ளவர்கள். முதலாவது அவரோடு நிற்கிறவர்கள், இரண்டாவது அழைக்கப்பட்டவர்கள், மூன்றாவது உண்மையுள்ளவர்கள். இந்த உண்மையுள்ளவர்கள் யார்? புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் உண்மையுள்ளவர்கள் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா உண்மையுள்ளவர்கள் என்றால் யார்? எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர நிச்சயத்தோடும் சேர்க்கப்பட கடவோம். உண்மையுள்ள இருதயம் என்றால் என்ன? ஒன்னு இருதயத்திலே உண்மையா இருக்கிறது, இரண்டாவது பூரண நிச்சயமுடையது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோமாக. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாம் உக்கிரானத்துவத்தோடு காணப்படுவோமாக. இருதயத்திலே உண்மையுள்ளவர்கள் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். உண்மையுள்ளவன்னா என்ன அர்த்தம்? கணக்கு கொடுக்கறது உண்மையா இருக்கணும், நமக்கு கொடுத்த வரங்கள்ல உண்மையா இருக்கணும், எல்லாம் உண்மைதான், அது கரெக்ட் தான். ஆனா உண்மையான இருதயத்துல உண்மையுள்ளவர்கள்னா என்ன அர்த்தமாம்? நமக்கு சுயமாய் மகிமையை தேடாமல் நம்முடைய அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை ஒருவர் சொல்லும் போது நம்முடைய மேன்மையை நாம் தேடக்கூடாது. என்ன ஜனங்கள் உயர்த்தணும், இவர் பேசுனா நல்லா இருக்கும், இவர் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன ஒண்ணு ஜனங்க உயர்த்தணும், என்னக்கா ஜனங்கள் மேன்மைப்படுத்தணும், நான் மேன்மைப்பட்டவனா இருக்கணும், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. கர்த்தரால் எல்லாம் நடந்தது, கர்த்தர் தான் நடத்துகிறார், அவர் கிருபையினால்தான் நடந்தது. நான் அற்ப பிரயோஜனமுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும், நான் பேதையான மனுஷன் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படணும், கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். சுய மகிமை, அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவன். தேவனுடைய மகிமையை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படணும், தேவனுடைய மகிமைக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில யாராவது வந்து நம்மளை உயர்த்தினா நம்மகிட்ட போய் சொல்லணும், நாள் நல்ல தேவனே உயர்ந்திருக்கிறார், அவருடைய கிருபையினாலதான் இது நடக்குது, என்னால அல்ல, இந்த பேரினால அல்ல, கிறிஸ்து என்கிற பேரினாலே இது நடக்கிறது என்று தேவனுடைய மகிமையை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படணும். சுய மகிமைக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. இதுதான் இருதயத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளைகளாகிய நாம்
இன்றைக்கு தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நான் சுய மகிமையுடையவனாய் காணப்படக்கூடாது. இதுதான் தேவனுக்கும் சாத்தானுக்கு இருக்கிற வித்தியாசம். தேவன் என்ன செய்தார், சாத்தான் என்ன செய்தான்? தேவன் தம்முடைய ஜனங்களை உருவாக்கினான். ஆனா சாத்தான் என்ன செய்தான் பாருங்க, என்னுடைய சிங்காசன தேவனுக்கு மேல நான் உயர்த்துவேன். அவரை உருவாக்கினவனை, சாத்தான் உருவாக்கப்பட்டவரை, யார் அவனை உருவாக்கினாரோ அவரையே கீழே தள்ள பார்த்தான். இன்றைக்கு வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய சுய இன்பத்தையும் மகிமையும் நாம் தேடக்கூடாது, சுய மேன்மையை நாம் தேடக்கூடாது. தேவனையே நாம் உயர்த்தினவர்களாய் காணப்படணும். தேவனையே நாம் உயர்த்தினவர்களாய் காணப்பட முடியும். அப்படி நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக, யார் மீது குற்றம் சாட்டப்படாது. கர்த்தர் யாருக்காய் வழக்காடுகிறாரோ அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். யாருக்காய் கர்த்தர் வழக்காடுகிறார்? எரேமியாவின் புஸ்தகம் 50:34 சொல்லுகிறது, இலை பாருவதற்காகவும் தத்தளிப்பதற்காகவும் அவர் வழக்காடுகிறார். இலைப்பாறுதல் யாருக்கு கொடுக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கும். தத்தளிப்பு பாபிலோனின் குடிகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே தத்தளிப்போடு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கிறார். உங்களை தத்தளிக்க பண்ணின எல்லா பாபிலோனின் குடிகள் இன்றைக்கு தத்தளிக்கப்பட போகிறது. எல்லா சத்துருக்கள் தத்தளிக்கப்பட போகிறார்கள். நீங்கள் குற்றமற்றவர்களால், நீங்கள் இலைப்பாறுதல் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள். அதற்கு நாம் தேவனோடு நாம் நிற்க வேண்டும். அவருடைய அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அவருக்குள் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். அப்ப தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு நிற்கணும். ஆண்டவரே தைரியமாய் உடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல நான் பொறுமையாய் ஓடுவேன். நான் மற்றவர்களை குற்றம் சாட்ட மாட்டேன், மற்றவர்களை இழிவாய் நினைக்க மாட்டேன். நான் தான் மேன்மையானவன், என் அழைப்பு தான் மேன்மையானவன் என்று நான் நினைக்க மாட்டேன். என்னுடைய அழைப்பிலே நான் உறுதியாய் இருப்பேன், நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன். என் மேன்மைக்காய் ஒரு காலமும் ஓட மாட்டேன், உம்முடைய மகிமைக்காய் நான் ஓடுவேன் என்று ஒப்பு கொடுப்போமாக. நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்மளை குற்றம் சாட்டுகிறாரோ அவர்களை தேவன் இன்றைக்கு தள்ளி போடுகிறார். தேவன் இடத்துல சொல்லுங்க, நான் இருளில் நடந்தாலும் நான் பயப்படேன், நான் நிச்சயத்தோடு நான் காணப்படுவேன் என்று ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடுவா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் சேவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குற்றம் சுமராது என்ற வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை நீ தெரிந்து கொண்டபடியினால், குறிப்பாய் நாங்கள் உம்மோடு நிற்கிறபடியினாலும், அழைப்பிலே உறுதியாய் இருக்கிறபடியினாலும், ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய், இருதயத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறபடினால், தேவன் எங்களை தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்நாள் முதல் கொண்டபடி பிள்ளைகள் தைரியமாய் பிரசங்கிப்பார்களாக. எந்த வெட்கமோ எந்த கூச்சமோ வரக்கூடாது கர்த்தாவே. இவர்களை கீழே தள்ள நினைக்கிறவர்கள், இவர்களை ஏளனமா எண்ணினவர்கள் தள்ளப்பட்டு போவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டினவர்கள் வழக்கை நீர் எடுத்து நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீதிமான்களாய் மாற்றுவீராக. தாவீதை உயர்த்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பார்வையிலே, உம்முடைய சமூகத்திலே, பரலோக ராஜ்யத்திலே குற்றம் சுமராதவர்களாய் காணப்படுவார்களாக. இவர்களை குற்றம் சாற்றின எல்லா சத்துருக்கள், எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா வலு சர்ப்பமாகிய தந்திரத்தின் கிரியைகள் இன்றோடு தாழ விழுந்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே ஆளுகை செய்துள்ளோம். நீர் அப்படி நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாட்சியுள்ளவர்களாய் உடைய பிள்ளைகளின் மாற்றுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.